லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழுதும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இன்று நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 12 தி ஆரிஜின் ஆஃப் தி இக்னோரன்ஸ் பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன செஷன்ல பேராகிராஃப் 10 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பகவான் இந்த நாம் இருக்கக்கூடிய உலகம் அறியாமையில் இருக்கின்றது. இந்த அறியாமையில் இருப்பதனால்தான் எல்லா விதமான பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொள்கின்றோம். அறியாமை என்றால் என்ன என்றால், நாம் அனைவருமே அந்த இங்கு காணப்படும் அனைத்தும் நாம் அனைவருமே அந்த பரம்பொருளினுடைய ஒரே அம்சம். என்கின்ற உண்மையை அறியாமல் இருத்தல். இங்கு காணப்படும் பல்வேறு தோற்றங்களுக்கு பின்னால் இருப்பது ஒரே அம்சம்தான், அந்த ஒருமைதான் என்கின்ற உண்மையை அறியாமல் இருத்தல். இதுதான் அறியாமை. இந்த அறியாமையினால்தான் இந்த உலகம் என்பது, உலகத்தில் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, மேற்புறத்தில் பார்த்தோம் என்றால் அந்த எல்லாமே அன்டிவைனா காணப்படுகின்றது. மேற்புறத்தில் பார்த்தோம் என்றால் எவையெல்லாம் நாம் இறையம்சங்கள் என்று நாம் கருதுகின்றோமோ அதற்கு புறம்பாக காணப்படுகின்றது. உண்மையை காண முடிவதில்லை, பொய்மையை காண்கின்றோம், துன்பத்தை காண்கின்றோம், நோயை காண்கின்றோம், வேதனையை காண்கின்றோம், மரணத்தை காண்கின்றோம். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் அந்த பரம்பொருளினுடைய அம்சமான பிளிஸ், இட்டர்னிட்டி, ட்ரூத், இதுக்கெல்லாம் மாறுபாட எதிர்மறையாக காணப்படுகிறது. ஸோ இதை புரிஞ்சுக்க முடியல, எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியல. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்ன? இந்த நாம் எதிர்கொள்ளக்கூடிய இந்த புரிஞ்சுக்க முடியலங்கிறது தான் நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவாலாக இருக்கின்றது. ஒருபுறம் இறையம்சம் குறித்த அனைத்து உண்மைகளையும் நாம் வரைந்து வைத்துள்ளோம். மறுபுறம் நாம் எதிரில் காண்பது எல்லாம் அதற்கு புறம்பான விஷயங்களாக இருக்கின்றன. இது எப்படி ரெக்கன்சைல் பண்றது? புதிராக இருக்கின்றது. இந்த புதிராக ஏன் இருக்கின்றது என்றால் நாம் அறியாமையில் இருக்கின்றோம். அதுதான் புதிராக இருக்கின்றது. இந்த புதிருக்கு 2 விதமான விடை காணலாம். ஒன்று, இந்த உலகம் நாம் காணும் விஷயங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். இங்க இறை அம்சம் என்பது கிடையாது. இங்க காணப்படும் விஷயங்கள் எல்லாமே ஒரு மாயை. இறையம்சம் என்பது இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயமான ஒன்று. ஆகையினால் நாம் இதற்கு பின்னால் உள்ள
புதிருக்கான விடையை காண்பதில் நாம் நேரம் செலவழிப்பது வீண். இதிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் விடுபட்டு அந்த பரம்பொருளுடன் நம்முடைய ஆன்மா இரண்டர கலக்கின்றதோ அவ்வளவுக்கு நல்லது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம். இதைத்தான் நாம் தொன்று தொட்டு இந்த நிலைப்பாடு இந்திய ஆன்மீக வரலாற்றில் கடந்த 2000 வருடங்களாக எடுக்கப்பட்டு வந்தது. இதுல என்னன்னா, அந்த பிரச்சனை அப்படியேதான் இருக்கும், அதுக்கு சொல்யூஷன் நம்மளால பார்க்க முடியல. பட் we find an escape route. இன்னொரு அணுகுமுறை என்ன அப்படின்னா, எதனால இந்த புதிருக்கான விடையை கண்டுபிடிக்க முடியல? ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, அந்த மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கான விடையை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கக்கூடிய அந்த சரியான அந்த நாலேஜ் நமக்கு இல்லை. அதனாலதான் நம்மால மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளத்தை நம்மால சால்வ் பண்ண முடியல. அதே போல உலகம் இவ்வாறு இருக்கின்றது, எல்லாமே இறையம்சத்திற்கு எதிராக இருக்கின்றது என்பதற்கான புதிரை நாம் விடுவிக்க வேண்டும் என்றால், ஏன் விடுவிக்க முடியவில்லை என்றால் நாம் அறியாமையில் இருக்கின்றோம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அறியாமை. ஓகே, அதற்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா அறியாமையிலிருந்து நாம் நாலேஜுக்கு போகணும். அப்பதான் நமக்கு நாம் எதிர்கொள்ளக்கூடிய புதிருக்கான விடையை காண முடியும். ஸோ அறியாமையில் இருக்கின்றோம் என்பது தெளிவாகின்றது. அறியாமையில் இருக்கின்றோம், அதனால் தான் நம்மால இதற்கான புதிருக்கான விடையை காண முடியவில்லை என்பது தெரிகின்றது. இந்த அறியாமை எப்படி வந்தது? ஒருபுறம் எதன் அடிப்படை எல்லாமே நாம் இந்த லைஃப் டிவைன்ல எதன் அடிப்படையில் எதை ஒரு ஆரம்ப கட்டுமானம் ஃபவுண்டேஷன் அடிப்படை உண்மையாக எதை அடிப்படையை உண்மையாக வைத்துக்கொண்டு அதன் மேல் நம்முடைய கருத்துக்களை அமைக்கின்றோம், கட்டுமானம் செய்கின்றோம் என்றால் எந்த உண்மை? எல்லாமே சச்சிதானந்தம், அதுதான் என்கின்ற உண்மை. ஆல் இஸ் பிரம்மன். பிரம்மன் என்றால் எல்லாமே பிரம்மன். ஆல் இஸ் பிரம்மன், சர்வம் பிரம்ம என்பதுதான் உபநிடத்தில் கூறப்பட்டுள்ள உண்மை. there is nothing which is not பிரம்மன். எல்லாமே பிரம்மன் என்கின்ற உண்மையின் அடிப்படையில் தான் நாம் அனைத்தையுமே அணுகுகின்றோம். எல்லாமே அந்த சச்சிதானந்தத்தினுடைய வெளிப்பாடு, எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ் அண்ட் பிளிஸ், இதனுடைய வெளிப்பாடு தான். அப்படி இருக்கும்பொழுது இந்த உலகமும் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்க வேண்டும். எப்படி இந்த அறியாமை, இந்த எதிரான விஷயங்கள் எல்லாமே பிரம்மன் என்றால் எப்படி இங்க இருக்க முடியும்? அதனுடைய ஆரிஜின் என்ன? இந்த ஆரிஜின் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இந்த உலகம், இந்த நாம் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டது இல்லையா? இட் இஸ் எ கிரியேஷன் அப்படிங்கிறது தெரியும். ஒரு பொருள் அப்படி இருக்கு அப்படின்னா அந்த பொருளை நம்ம உருவாக்குனாதான் அந்த பொருளை நம்ம செய்ய முடியும். எந்த பொருளாக இருக்கட்டும் அதை நம்ம தயார் செய்யணும், உருவாக்கணும், கிரியேட் பண்ணணும். அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, வாழும் ஜீவன்களாக இருந்தாலும் சரி, சடப்பொருட்களாக இருந்தாலும் சரி, அதை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சக்தி தேவைப்படுகின்றது, ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுகின்றது. நம்முடைய அடிப்படை வாதம் என்ன? எல்லாமே இந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எந்த சக்தியினால உருவாக்கப்பட்டது? அந்த பரம்பொருளினுடைய சக்தி, சித் சக்தி, அந்த சச்சிதானந்தில் இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், அதுதான் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே அந்த பரம்பொருளினுடைய சித் சக்தியினால் உருவாக்கப்பட்டது என்றால், அதனுடைய வெளிப்பாடு என்றால், எப்படி இந்த அறியாமை என்பது இங்க வந்தது? அப்படின்னா அந்த அறியாமையினுடைய தோற்றுவாய் என்ன? நாம பேசுறது இந்த உலகத்தை பத்தி பேசுறோம், நாம் காணும் விஷயங்களை பத்தி பேசுறோம். ஏதோ ஒரு சக்தி, அந்த பரம்பொருளினுடைய சக்தி
தான் இந்த 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 உலகத்தை படைத்துள்ளது, உருவாக்கியுள்ளது. அப்படின்னா அந்த சக்தியில, அதனுடைய வெளிப்பாட்டுல தான் இந்த இக்னோரன்ஸும் இருக்கணும். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த இக்னோரன்ஸ் என்பது வேற எங்கேயோ இருந்து வர முடியாது. அந்த சக்தியிலிருந்து தான் இக்னோரன்ஸ் என்பதும் வர வேண்டும். அந்த சக்தியிலிருந்து தான் இக்னோரன்ஸ் என்பதும் இந்த அறியாமை என்பதும் வந்தது என்றால், அந்த சக்தியினுடைய செயல்பாட்டை தான் பகவான் சற்று கூர்ந்து கவனிக்கின்றார். சக்தியினுடைய செயல்பாட்டை நம்ம ஒருபுறம் அந்த சக்தி எப்படி செயல்படுகின்றது, ஆரம்பத்துல அதனுடைய ஆதி நிலையில அந்த சக்தி எப்படி இருக்கின்றது, இந்த உலகத்தில் அது சிருஷ்டிக்கும் பொழுது அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது. அறியாமை நாம் காணும் விஷயங்கள் எல்லாம் இந்த பரம்பொருளினுடைய அம்சத்திற்கு எதிராக இருக்கின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த இறை சக்திக்கு புறம்பான ஒன்றினால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் இந்த இறை சக்தியினால் தான் உருவாக்கப்பட்டது. இந்த அறியாமை என்பது எப்படி இந்த சக்தியினுடைய செயல்பாட்டில் அதனுடைய மூலம் என்ன, இந்த சக்தியில தான் இந்த அறியாமை என்கின்ற அம்சமும் இருக்க வேண்டும். அதனுடைய மூலம் என்ன என்பது குறித்து தான் பகவான் அந்த சக்தியினுடைய அம்சங்களை பற்றி பகவான் இங்கு விளக்குகின்றார். அடிப்படையா என்ன கூறுகின்றார், பிரம்மன் அப்படின்னு எடுத்துக்கொண்டால்தான் ஒரே யூனிட் தான் அது. நம்ம இங்க பேச போறது பார்க்க போறது இந்த சக்தியினுடைய செயல்பாட்டு தான் நம்ம இப்ப போக்கஸ் பண்றோம். பிரம்மன், கிரியேஷன், அந்த கிரியேஷனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த டிவைன் ஃபோர்ஸ், அந்த டிவைன் ஃபோர்ஸை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஏன்னா அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மால இந்த உலகம், இந்த படைக்கப்பட்ட விஷயங்கள் என்னதான் அது இறையம்சத்திற்கு புறம்பாக இருந்தாலும் அது அந்த சக்திக்கு புறம்பான விஷயம் இல்லை அப்படிங்கிற உண்மையை நம்ம கன்வின்ஸ் ஆக முடியும். பகவான் என்ன கூறுகின்றார், பிரம்மன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்ன்ற பிரம்மன் செயல்படாத நிலையில் இருக்கின்றது, செயல்படும் நிலையில் இருக்கின்றது. பாசிவிட்டி அண்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற இது ரெண்டு எதிரெதிரான அம்சங்களா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறார். செயல்படாத நிலையில் இருக்கக்கூடிய நிலை அது ஒரு நிலை, இங்க ஆக்டிவா இருந்து இந்த பிரபஞ்சத்தை படைக்கின்றது அது ஒரு நிலை. ரெண்டும் ஒரு சேர ஒரே நேரத்தில் இருக்கின்றன அப்படிங்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, பகவான் என்ன கூறுகின்றார், இந்த இரு நிலைகள்ல அந்த பிரம்மன் மாறி மாறி இருப்பதில்லை. நாம தூங்கிட்டு இருக்கோம், அப்புறம் முழிச்சிட்டு இருக்கோம், அப்புறம் தூங்குறோம், முழிச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி நம்ம தான் ஆல்டர்னேட் பண்றோம், மாறி மாறி இருக்கின்றோம். பிரம்மன் அது மாதிரி இல்லை அப்படிங்கிறார். பிரம்மன் ஒரு நேரத்தில் ஒரு சேர பாசிவாக செயல்படாத நிலையிலும் இருக்கின்றது, செயல்படும் நிலையிலும் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல இந்த எதிரெதிரான நிலைகள் என்பது பார்த்தோம் அப்படின்னா, எதிரெதிரான நிலைகள் அந்த பிரம்மனினுடைய ரியாலிட்டியில அதுதான் உண்மைன்னு கிடையாது. பிரம்மன் பார்த்தோம் அப்படின்னா அது பகுக்கவே முடியாது. நம்ம பார்த்திருக்கோம், பிரம்மன் என்பது ஒன்னஸ் தாங்க, டிவிஷன் பண்ண முடியாது. ஒரு புறம் அதை ஒரு டிவைட் பண்ணி செயல்படாத பிரம்மன், செயல்படும் பிரம்மன் அப்படின்னு டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒன், பிரம்மன் ஏகமாக இருப்பது. அப்படின்னா ஏன் இந்த ஆல்டர்னேட்டிவா வருது, ஆக்டிவ் அப்படிங்கிறது பாசிவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிரம்மனினுடைய செயல்படும் உணர்வு நிலை, அதனுடைய கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், அதை பிரம்மன் அப்படின்னு எடுத்துக்கொண்டா ஒரே அம்சம் தான். ஆக்டிவ் பிரம்மன், சைலண்ட் பிரம்மன் அப்படின்னு அந்த டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. ஆனா அதனுடைய சக்தியினுடைய செயல்பாட்டில் தான் இந்த டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறார். செயல்படாத நிலை, செயல்படும் நிலை அப்படிங்கிறார். இம்மொபைல் அண்ட் மொபைல் அப்படிங்கிறார்.
அதே போல நம்ம செயல்படாத நிலையில அந்த பிரம்மன் எப்படி இருக்கு? செயல்படாத நிலையில பார்த்தோம் அப்படின்னா அது ஃபீச்சர்லெஸ்ஸா இருக்கு. எந்தவித அம்சங்களும் மற்ற ஃபீச்சர்லெஸ்ஸா இருக்கின்றது, நிர்குணமாக இருக்கின்றது. அக்ஷரா பிரம்மன்னா வித்தவுட் எனி ஆக்ஷனா இருக்கு. செயல்படும் அதே பிரம்மனுடைய சக்தி செயல்படும் பொழுது அது வித் ஃபீச்சர்ஸா தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது, அம்சங்களுடன் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆனால் பிரம்மன் என்பது ஒன்றுதான். அதனுடைய சிற்சக்தியினுடைய செயல்பாட்டை வைத்துக் கொண்டுதான் நாம் இவ்வாறு வகைப்படுத்துகின்றோம். ஆனா பகவான் என்ன கோருகின்றார்? there is only one reality. இண்டிபெண்டா ஒரு இம்மொபைல் பிரம்மன், மொபைல் பிரம்மன் அப்படின்னு கிடையாது. இந்த வகைப்படுத்துதல் என்பது நாம் நம்மளுடைய வசதிக்காகத்தான் செய்து கொள்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் என்ன கோருகின்றார்? நம்முடைய பரிணாம வளர்ச்சியில இந்த சோல்ஸ் எவல்யூஷன் அது என்ன செய்கின்றது? சோல் ஒருபுறம் சோல் ஒரு பாசிவ் அமைப்பு கிடையாது. பரிணாம வளர்ச்சியில தன்னை செயல்பாடுகளின் மூலமாக செயல்பாடுகளில் ஈடுபடுத்திக் கொள்கின்றது. நமக்கு தெரியும் சோல் இவால்விங் என்டிட்டி அப்படிங்கிறது தெரியும். ஒவ்வொரு இதுலையும் இவால்வ் ஆயிட்டே வருது. எவ்வாறு தன்னை பரிணாம வளர்ச்சியில் ஈடுபடுத்திக் கொள்கின்றது என்றால் செயல்பாடுகளின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதே சமயம் அதற்கு இன்னொரு நிலையும் இருக்கின்றது. அது என்ன? அந்த சோல், அந்த ஆன்ம, அந்த செல்ஃப், அந்த ஆன்மன் என்ன செய்கின்றது? செயல்படாத நிலையில் முதலில் இரக்கம் கொண்டுள்ள நிலையிலிருந்து செயல்படும் நிலையில் பரிணாம வளர்ச்சியின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இது ஒரு பேசிக் கான்செப்ட். இதை நாம் அனைவருமே அறிவோம், இந்த உண்மையை அறிவோம். ஆகையினால பகவான் இங்க என்ன கோருகின்றார்? இந்த சாதாரணமா பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகின்றது என்றால் இந்த இரண்டு நிலைகளும் வெவ்வேறானவை என்று தோன்றுகின்றது, ஒன்றுக்கொன்று எதிரானவை என்று தோன்றுகின்றது. என்ன காரணம் என்றால் ஒரு நிலையில் இருக்கும் பொழுது, அந்த ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும் பொழுது மற்ற நிலை குறித்த ஒரு நாலேஜ் இருப்பதில்லை. ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும் பொழுது அந்த பாசிவ் ஸ்டேட்டினுடைய நாலேஜ் நமக்கு இருப்பதில்லை. அதே சமயம் பாசிவ் ஸ்டேட்ல இருக்கும் பொழுது அந்த ஆக்டிவ் ஸ்டேட்டினுடைய நாலேஜ் நமக்கு இருப்பதில்லை. என்ன காரணம்? அப்படி இது நம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, இந்த இரண்டு இயக்கங்களும் மாறி மாறி நடைபெறுகின்றன. நம்முள் இரண்டு இயக்கங்களும் மாறி மாறி நடைபெறுகின்றன. விழித்திருக்கும் நிலை, உறங்கும் நிலை அப்படிங்கிற நிலையில நம்ம மாறி மாறி இருக்கின்றோம். உறங்கும் பொழுது நம்முடைய விழித்திருக்கும் நிலை குறித்த எந்த விதமான ஒரு அறிவும் நமக்கு இருப்பதில்லை. அதே போல விழித்திருக்கும் பொழுது அந்த உறக்கம் குறித்த எந்த விதமான ஒரு நாலேஜும் நமக்கு இருப்பதில்லை. ஸோ இந்த இரண்டு நிலைகளை மாறி மாறி இருக்கின்றோம். ஒரு நிலையில் இருக்கும் பொழுது மற்றொரு நிலை குறித்த ஒரு அறியாமையில் இருக்கின்றோம். இது நமக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். பட் டிவைனுக்கு அப்படி கிடையாது. டிவைன் ஒரே அமைப்பு தான். அது வெவ்வேறு நிலைகளில் தன்னுடைய சக்தியினுடைய சக்தியை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அவ்வளவுதான். அது ஏன் நமக்கு அப்படி தோணுது அப்படின்னா, நம்ம we live in a surface be. நமக்குள்ளேயே எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்முடைய மேற்புற உணர்வு நிலை தான் இத்தகைய மாறுபட்ட நிலைகளில் இருக்கின்றது. விழித்திருக்கும் பொழுது உறங்கும் நிலை குறித்த அறியாமையில் இருக்கின்றது. உறங்கும் பொழுது விழித்திருக்கும் நிலை குறித்து அறியாமல் இருக்கின்றது. எது? நம்முடைய மேற்புற உணர்வு நிலை, நம்முடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய ஆழமான அந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ், அதற்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் கான்சியஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு நிலைகள் குறித்த ஃபுல் அவேர்னஸ் அதுக்கு இருக்கு. ஆனா என்ன அர்த்தம்னா மேற்புற உணர்வு நிலைக்கு தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபீலிங் இருக்கு. அதனால இந்த ரெண்டு நிலைகளும் ஒன்றுக்கொன்று எதிரான நிலைகள் அல்ல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் என்ன கோருகின்றார்? இந்த
நாம் வந்து ஏன் நமக்கு வந்து இந்த பாசிவ் ஸ்டேட் ஆக்டிவ் ஸ்டேட் வந்து எதிரெதிரான நிலைகளாக காணப்படுகின்றது என்றால், நாம் வந்து எதனுடன் நாம் நம்மை அடையாளம் கண்டு வைத்துள்ளோம் என்றால், நம்முடைய ஜீவனினுடைய ஒரு முழுமையான பகுதியோடன் நாம் நம்மை இணைத்து அடையாளம் கொண்டு இருப்பதில்லை. ஒரு பகுதியான நம்முடைய ஜீவனினுடைய ஒரு பகுதியுடன் தான், நம்மளுடைய ஒரு பகுதி உணர்வு நிலையில்தான் நாம் நம்மை அடையாளம் கண்டு பொருத்தி பார்க்கின்றோம். பொதுவாக பகவான் என்ன கூறுகின்றார்? நம்ம எந்த உணர்வு நிலையில் இருக்கின்றோம்? ஒரு பார்ஷியல் கான்சியஸ்னஸ்ல இருக்கும். அது என்ன காரணத்தினால் அந்த பார்ஷியல் கான்சியஸ்னஸ் அப்படின்னா, நம்முடைய மனம்தான் அங்க பிரதானமாக செயல்படுகின்றது. ஈவன் மனதினுடைய உயர்தளங்களை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலை அப்படிங்கிறது இன்டெகிரலா இல்லை. எல்லா மனிதனுடைய மனதினுடைய உணர்வு நிலை பகுதியாகத்தான் இருக்கின்றது. இந்த பகுதியான உணர்வு நிலையில் நாம் செயல்படுவதனால்தான் நம்மால வந்து செயல்படாத நிலை, செயல்படும் நிலை அப்படின்னு நம்ம பாகுபடுத்தி பார்க்கின்றோம். மனிதன் வந்து மனம் என்கின்ற நிலையை தாண்டி அடுத்த நிலைக்கு சென்றவுடன் இவை இரண்டும் ஒரே அம்சம்தான் என்கின்ற உண்மையை ஒரு மனிதன் அறிய முடியும். இந்த பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு மனிதன் வந்து ஒரு மனம் சார்ந்த உணர்வு நிலையில் இருக்கும் பொழுது அவன் மனதை முழுவதுமாக அமைதிப்படுத்துகின்றான். எந்த விதமான ஒரு செயலற்ற நிலைக்கு அதை ஆளாக்குகின்றான். அந்த நிலையில் மனம் என்னவாகின்றது என்றால், அது வந்து ஒரு உறங்கும் நிலை போன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றது. அதைத்தான் நம் சமாதி நிலை என்றும் கூறுகின்றோம். அங்க வந்து ஒரு மனதிற்கு என்ன கிட்டுகின்றது என்றால், ஒரு ஆன்மீக மௌனம், ஒரு ஸ்பிரிச்சுவல் சைலன்ஸ், அதற்கு அது விடுவிக்கப்படுகின்றது. இது வந்து ஒரு லிபரேஷன் தான். இது வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? மைண்டை வந்து நம்ம பாசிவா வைக்கும் பொழுது என்டையர் சைலன்ஸ்ல அது வந்து ஒரு ஆழ்ந்த சமாதி நிலைக்கு அது தள்ளப்படுகின்றது. அந்த நிலைக்கு அது விடுவிக்கப்படுகின்றது. நோ டவுட் அது வந்து லிபரேஷன் தான். எதிலிருந்து லிபரேஷன் அப்படின்னா, அந்த அறியாமை விழித்திருக்கும் நிலை என்கின்ற பகுதி உணர்வு நிலையிலிருந்து அது லிபரேஷன் தான். ஆனால் அந்த நிலையில் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த செயலற்ற நிலைக்கு அது தள்ளப்படும் பொழுது நமக்கு என்ன ஒரு அனுபவம் கிட்டுகின்றது என்றால், நம்முடைய செயல்படும் நிலை குறித்த எந்த விதமான ஒரு ஞானமும் இருப்பதில்லை. அது அந்த செயல்படும் நிலை வந்து நம்மிலிருந்து இருட்டடிப்பு செய்யப்படுகின்றது. சமாதி நிலையில செல்லும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், செயல்படும் நிலை, ஆக்டிவா இருக்கிறோம் இல்லையா, அந்த நிலை குறித்த ஒரு இருட்டடிப்பு ஏற்படுகின்றது. நம்மால வந்து ஏன்னா பரம்பொருள் பார்த்தோம் அப்படின்னா செயல்படாத நிலையிலும் இருக்கின்றது, சைலண்ட் ஸ்டேட்லயும் இருக்கு, அது டைனமிக்காகவும் இருக்கு. நான் சைலண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அனுபவத்தை வைத்துக்கொண்டு எனக்கு வந்து அந்த டைனமிக் ரியாலிட்டி, பரம்பொருளினுடைய செயல்பாடு குறித்த இந்த ஞானம் இல்லை அப்படின்னா, அது வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? அது வந்து ஒரு பூரணமான ஒரு விடுதலை, கம்ப்ளீட் இன்டெகிரலா இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடையாது அப்படிங்கிறார். அது வந்து ஒன்லி பார்ஷியல் லிபரேஷன் அப்படிங்கிறார். அதனால்தான் பகவான் சமாதி நிலையை எட்டுவது அதுக்கு வந்து முக்கியத்துவம் தரல. இங்க வந்து ஆக்ஷன்ல, ஃபுல் ஆக்ஷன்ல இருந்து கொண்டு நாம் செயல்படணும். இங்க பூரண யோகத்துல எல்லாத்திலேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு அந்த சைலண்ட் ஸ்டேட்ல இருப்பது என்பது இங்கு பரிந்துரைக்கப்படுவது இல்லை. இது பகவான் என்ன கோருகின்றார்? இந்த மைண்டினுடைய உயர் தளங்கள்ல வந்து
ஓவர் மைண்ட் வரைக்கும் இத்தகைய அனுபவம், உயர்ந்த அனுபவம் ஒருவருக்கு கிட்டும் அப்படிங்கிறார். ஓவர் மைண்ட் வரைக்கும் இத்தகைய உயர்ந்த அனுபவம் கிட்டும். ஆனால் அதையும் கடந்து அந்த சூப்பர் மைண்டுக்கு போயிட்டு அப்படின்னா இந்த ரெண்டு அனுபவமும் கிட்டும். பாசிவ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அனுபவம் கிட்டும், டைனமிக் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அனுபவமும் கிட்டும். ஆகையினால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், நம்ம வந்து இந்த எப்பொழுது வந்து ஒரு கிரேட்டர் ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு 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 பூரணத்துவம் ஒரு மனிதனுக்கு கிட்டும் என்றால் இரண்டு நிலைகளும் there is a greater fulfillment of our true and integral being in which both the static and the dynamic sides of the self are liberated and fulfilled அப்படிங்கிற. அதாவது அந்த செயல்படாத நிலை, செயல்படும் நிலை, இதை இரண்டும் கடந்த ஒரு நிலை ஒன்று இருக்கின்றது. இந்த இரண்டு நிலைகளும் மாறி மாறி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவை இரண்டும் கிடந்த நிலை ஒன்று இருக்கின்றது. அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டு நிலைகளும் அது தன்னுள்ளே அடக்கியது. அந்த நிலையில இந்த இரண்டு நிலைகளும் ஒரு சேர பொருந்தி இருப்பாங்க. இந்த இரண்டு நிலைகள் அங்க மாறி மாறி இருக்காது, ஒரு சேர பொருந்தி இருக்கும். இது எந்த நிலை என்றால் மனதை கடந்த நிலை. இது டிவைன் கான்சியஸ்னஸ் என்று பகவான் கூறுகின்றார். அது சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ். இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற அந்த பாகுபாடு இருக்காது. டிவைனை ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து செயல்பாடுகளில் இருந்து விலகித்தான் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து டிவைனை ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் அங்க இருக்காது. டிவைனை வந்து நம்ம வந்து செயல்படும் நிலையில் இருந்து கொண்டே, இந்த உலகத்தில் இருந்து கொண்டே நம்மால ரியலைஸ் பண்ண முடியும். அதே சமயம் இந்த உலகம் இதிலிருந்து விலகி இந்த சைலண்ட் ஸ்டேட்லயும் ரியலைஸ் பண்ண முடியும். அது எப்போ சாத்தியம் என்றால் நம்ம வந்து ஒரு இதையும் கடந்த நிலைக்கு செல்லும் பொழுதுதான் இது சாத்தியம். ஏன்னா அந்த நிலையில வந்து ரெண்டுமே வந்து ரெக்கன்சைல் ஆயிடுது. ஆகையினால பகவான் அடுத்து என்ன கூற வருகின்றார் என்றால், இந்த இக்னோரன்ஸினுடைய ஆரிஜின் எங்க இருக்கின்றது என்றால், நம்ம வந்து ஒரு பார்ஷியலா பார்க்கறதுனால தான் நம்ம ஆக்ஷன்லயே இருந்துட்டு இந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டிவைன் எலிமெண்ட்டை நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம இதை கடந்து செல்லும் பொழுது நம்மால வந்து போத் இந்த செயல்படும் நிலை, செயல்படாத நிலை, இதையும் கடந்து இதற்கு பின்னால் உள்ள ஒரு உண்மையை நம்மால கண்டறிய முடியும். அது எப்பொழுது சாத்தியம் என்றால் மனம் என்கின்ற நிலையை கடந்து செல்ல வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால இந்த பேராகிராஃப் இதெல்லாம் வந்து ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னா, இதுதான் வந்து இந்த இன்டெக்ரல் யோக பூரண யோகத்திற்கு ஒரு அடிப்படையாக அமைகின்றது. இந்த டைனமிக் பிரம்மன், இந்த ஸ்டாட்டிக் பிரம்மன், இது ரெண்டும் வெவ்வேறான விஷயங்கள் இல்லை, ரெண்டும் ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிந்து கொண்டால்தான் அதுதான் பேசிஸ் இந்த பூரண யோகத்திற்கு அடிப்படை. எஸ் மேடம், புவனசுந்தரி மேடம். குட் ஈவினிங் சார். இது வந்து யோக நித்ர நிலை அல்லது அரித்துயில்னு சொல்லலாமா சார்? தமிழ்ல அரித்துயில், சான்ஸ்கிரிட்ல வந்து யோக நித்ரா, அந்த நிலைன்னு சொல்லலாமா, ஒப்பிட்டு சொல்லலாமா? Because he is active, the Brahman is active, even though it seems he is sleeping. உதாரணமா ரங்கநாதரை ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரை வந்து சொல்லுவாங்க, பரமன் வந்து யோக நித்ரையில் ஆழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சொல்லலாமா, இல்லை இது வேற தனிப்பட்டதா? இந்த நீங்க சொல்றது இந்த ஸ்லீப், அந்த ஒரு அதாவது ஒரு டீப் ஸ்லீப் அப்படிங்கிற அதை சொல்றீங்களா? நீங்க பார்த்தோமே அதை சொல்றீங்களா? இல்ல சார், இது வந்து நமக்கு வந்து யோகால எல்லாம் டீச் பண்ற யோக நித்ரை இல்ல, அது அந்த இது இல்ல. இது வந்து அந்த இதுல கூட ஃபர்ஸ்ட் கேண்டோலயே வரும் இல்லையா, வெரி ஃபர்ஸ்ட் கேண்டோல as a reclined god அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, அது as though they a cloak falling from a reclined god அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து வர்ற அந்த பிரம்மமா அப்படின்னு நான் கேட்குறேன். அது he seems to be
லையிங் டவுன் அண்ட் ஸ்லீப்பிங் க்ளோசிங் ஹிஸ் ஐஸ், அந்த மாதிரி நம்ம வந்து உருவகப்படுத்தியிருக்கோம், சிலையில கொண்டு வந்திருக்கோம். பட் இந்த இடத்துல வந்து எனக்கு தெரியறது என்னன்னு சொன்னா, இட் சீம் அது பார்க்கறதுக்கு வந்து தூங்குற மாதிரி இருக்கு, ஆர் ஆக்டிவிட்டி இல்லாத மாதிரி இருக்கு, பட் ஸ்டில் ஹீ இஸ் இன் ஆக்ஷன் அந்த மாதிரி. ஆர் ஹீனே அதுதான் சொல்ல உண்மை. முடியாது. அதுதான் நோ சொல்ல ஹீ நோ வர்றாருங்க. ஷீ. தட் இஸ் வாட் பகவான் சொல்ல வர உண்மையும் அதுதான். டிவைன் பாத்தீங்கன்னா, டிவைன் வந்து செயல்படாத நிலையில இருப்பது போல இருந்தாலும் செயல்படும் நிலையிலும் அது இருக்கின்றது. அட் நோ மொமெண்ட் இட் ஸ்டாப்ஸ் ஃப்ரம் ஆக்ஷன். ஏன் இவ்வளவு சொல்றாரு அப்படின்னா, இந்த இந்த உலகத்துல வந்து நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து ஆக்ஷனை பார்க்குறோம், செயல்பாடுகளை பார்க்குறோம். நம்மால வந்து அந்த நம்ம 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 வந்து அதற்கு பின்னால் உள்ள டிவைன் எலிமெண்ட்டை நம்மால வந்து ரிலேட் பண்ணிக்க முடியல இல்லையா? அதாவது இந்த ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு டிவைன் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற உண்மையை, ஒரு டிவைன் ஃபோர்ஸ் வந்து எல்லா விதமான ஒரு ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி ஒரு டிவைன் ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்மால வந்து பார்க்க முடியல. நம்மை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறோம், டிவைன் பிரம்மன் அப்படின்னாலே சைலண்டா தான் இருக்கணும், அது வந்து இன்ஆக்டிவா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அண்ட் ஃபீச்சர்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. இங்க பகவான் என்ன கூறுகின்றார், பிரம்மன்ல வந்து அது மாதிரி டிவிஷனே கிடையாது அப்படிங்கிறார். பிரம்மன் வந்து ஒரு பக்கம் அப்படி இருக்கும், ஒரு பக்கம் இப்படி இருக்கும், அதையும் கடந்த நிலையில இருக்கும் அப்படிங்கிறார் அவர். நம்ம தான் வந்து அந்த இந்த இந்த விஷயங்களை வந்து மாறி மாறி பார்க்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது இந்த கான்செப்ட் வந்து இந்த டைனமிக் அண்ட் பிரம்மன், ஆக்டிவ் பிரம்மன், இத அது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? ஏன்னா இந்த நம்ம 4-5 பேராகிராஃபா பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஐ எம் ஜஸ்ட் த்ரோயிங் த கொஸ்டின். இது எப்படி வேற யாராவது சொல்ல முடியுமா? ஹவு வெல் தே ஹேவ் இந்த டைனமிக் பிரம்மன், அதாவது செயல்படும் நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறை அம்சம், செயல்படாத அந்த இன்ஆக்டிவ் பிரம்மன், சைலண்ட் பிரம்மன், இந்த ஒரு அம்சம், இதை நம்ம சரியா புரிஞ்சிட்டு இருக்கிறோமா? இது யாராவது சொல்ல முடியுமா? கேன் எனிபடி எக்ஸ்பிளைன் ஸோ தட் நமக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்கும். நம்ம இதை பத்தி பேசிட்டே இருக்கிறோம், 4-5 செஷனாவே நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால இன்டெகிரல் யோகா, நம்ம பகவான் அன்னையோடைய அந்த யோகாவே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நம்ம வந்து அந்த கான்செப்டை பூர்ணயோகத்தில் இருந்து கொண்டு அந்த பூர்ணயோகத்திற்கு பின்னால் உள்ள அந்த கான்செப்டை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ட்ரெடிஷ்னல் வியூல என்ன நம்ம அறிகின்றோம், அந்த பிரம்மன் அப்படின்னா இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியதுதான் பிரம்மன், சைலண்ட், இன்ஆக்டிவ், இனிர்குணமா இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் திட் இஸ் நாட் ட்ரூ. அப்படி செயல்படும் நிலையிலும் இருக்கின்றது அப்படிங்கிறது தான் உண்மை. இதை நல்லா புரிஞ்சிட்டு இருக்குமா அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா சுந்தர் சார் கூட என்கிட்ட எங்கேயோ மீட் பண்ணப்ப கேட்டாரு, இந்த டைனமிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிரம்மன் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுது அப்படிங்கறத என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. Can anybody explain so that I have some more example I can give? Can anybody explain so that நம்ம சரியா புரிஞ்சுட்டு இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பகவத்கீதையில பரபிரம்மம், அக்ஷர பிரம்மம் அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அக்ஷர பிரம்மம் அப்படிங்கிறது வந்து க்ஷர பிரம்மமா மாற்றுறது. சார் உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்ல, கொஞ்சம் பின்னாடி டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, கொஞ்சம் கிளியரா. பகவத்கீதை பேசுவதற்கு பகவான் எழுதியிருக்காரு இல்லையா சார்? பகவான் பகவத்கீதை பேசுவதற்கு சார் இப்ப கேக்குறதா? ஆடிபிளாவே இல்லையே. அதான் கேட்கல, நீங்க நீங்க மைக்ரோஃபோன்ல பேசலையா ஒருவேளை?
நான் சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். வேற ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், வேற யாராவது அவங்க புரிஞ்சுக்கிட்டதே சொல்லலாம் என்கிட்ட. சப்போஸ் ஹவு தே ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட். சொல்லுங்க. எஸ் மேடம். குட் ஈவினிங் சார். எனக்கு புத்தி கெட்டின வரைக்கும் மேடம் வந்து அந்த ரங்கநாதர் பத்தி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இதுன்னு தானே சொல்றாங்க சார், ஆல் நோயிங் ஸ்லீப். அதான் அந்த இடத்துல வந்து டிவைன் வந்து பேசிவா இருந்தாலும் இட் இஸ் ஸ்டில் ஆக்டிவ். அதுதான் அந்த அதோடைய கான்செப்ட். அது அவங்க மேடம் சொன்ன கான்செப்ட். அது ஆழ்துயில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் பட் இட் இஸ் ஸ்டில் ஆக்டிவ். அது ஒன்று அது சொன்னாங்க. எனிபடி ஆட் மோர் லைட் டு திஸ், எஸ்பெஷலி டைனமிக் பிரம்மன் அண்ட் ஆக்டிவ் பிரம்மன் அண்ட் அந்த இன்ஆக்டிவ் பிரம்மன். இதுல வந்து நான் அதே பாயிண்ட்லயே கொஞ்சம் ஆட் பண்றேன். ஸ்ரீரங்கம் கோவில்ல பார்த்தோம்னா த்ரூ அவுட் தி இயர் ஏதாவது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் இருந்துட்டே இருக்குது. பட் அந்த டேட்டியை பார்த்தோம்னு சொன்னா படுத்து தூங்குற மாதிரி அழகா பாம்பு படுக்க மேல கையையும் வச்சுட்டு பார்க்கடல் மேல ஒண்ணுமே செய்ய வேண்டாத நிலை. இது வந்து மனுஷன் வந்து உருவகப்படுத்தி இருக்கிறது தான். இதை எப்படி காமிக்க முடியுன்றதுக்காக அப்படிப்பட்ட ஒரு சிலையை வந்து அவங்க வடிச்சு அந்த ஒரு ஆஸ்பெக்டை வந்து கொடுத்துருக்காங்க. நின்னுண்டு அருள் பாலிக்கிறது, உட்காந்து அருள் பாலிக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். அம்பாள்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. சில அம்பாள் வந்து மோஸ்ட் ஆஃப் தி அம்பாள் வந்து பார்த்தா நின்ற நிலையில தான் இருப்பாங்க. சில லக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, அந்த மாதிரி லக்ஷ்மி, சரஸ்வதி அவங்க அந்த அமர்ந்த நிலையில வந்து அருள் பாலிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மனுஷன் வந்து வெளிப்படுத்துறதுக்காக, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வந்தது இது. ஆக்சுவலா அது பின்னால இருக்கிற தத்துவம் என்னன்னு சொன்னா, அசையாத ஒன்றுதான் எல்லாவற்றையும் அசைத்து கொண்டே இருக்கின்றது. அந்த உண்மையை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, கடவுளும் தூங்குவாரு, கடவுளும் ரெஸ்ட் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அதுலயே பாருங்க, அந்த கோவில்ல வந்து எல்லா நாட்களும் விசேஷ நாட்கள்லாம் பார்த்தா அவருக்கு திருமஞ்சனம் நடக்கும், வீதி உலா வருவார், திருப்பி வந்து எழுந்தருளுவார், இப்படி எல்லாம் வரும், நிறைய வரும். அது the whole ஸ்ரீரங்கம் இஸ் ஆக்டிங் அரௌண்ட் ஸ்ரீ ரங்கநாதர் மாதிரி தான் இருக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா. ஸோ இதெல்லாம் வந்து அவர் ராமானுஜர் முன்னால இருந்திருக்கு. பட் ராமானுஜர் காலத்துல அதை இன்னும் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார். அதனுடைய உள் தாத்பரியத்தை தான் நம்ம புரிஞ்சுக்காதபடிக்கு வெளியில இருந்துட்டு இருக்கோம். இது வந்து கிரேட் டிஃபரன்ஸ். நமக்கு வந்து அந்த கோவிலுக்கும் மற்ற கோவில்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இது வந்து நமக்கு வெளியில எடுத்து காட்டணும்ன்றதுக்காக இந்த ஒரு அமைப்பு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த எக்ஸாம்பிள் தான் நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டைனமிக் பிரம்மன் பகவான் சொல்றாரு. டைனமிக் பிரம்மன் அப்படிங்கிறதுனா என்ன, அதை யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அவங்க புரிஞ்சிட்டு இருந்த வரைக்கும். ஸோ தட் பட் ஸ்டில் ஐ வில் ஃபர்தர் எலாபரேட். டைனமிக் பிரம்மன். எஸ், சொல்லுங்க. இப்ப கேக்குறதா சார் ரங்கராஜன்? கேக்குது, சொல்லுங்க. அதான் சார், இந்த பகவான் வந்து எஸ்ஏஸ் அந்த கீதால வந்து இந்த க்ஷர பிரம்மம் அக்ஷர பிரம்மம் அப்படிங்கிற 2 நேச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஐ ஆம் டேஸ்ட் இன் த வாட்டர்ஸ், சவுண்ட் இன் ஈத்தர், சென்ட் இன் எர்த், எனர்ஜி ஆஃப் லைட் இன் ஃபயர் அப்படிலாம் சொல்லி எப்படி எல்லாத்துலயும் தான் இருக்கார் அப்படிங்கறத ஒரு என்டையர் சாப்டர் முழுதுமே அவர் சொல்றார் சார். அக்ஷர பிரம்மங்கிறதும் க்ஷர பிரம்மங்கிறதையும் வேரியேஷன் காலிக்கும் போது இந்த இதை அவர் சொல்றாரு சார். அவர் சோ டைனமிக் பிரம்மம் அப்படிங்கிறது, அக்ஷர பிரம்மம் அப்படிங்கிறது, க்ஷர பிரம்மங்கிறது எப்போதுமே அவர் தான் இருக்கிறது, எல்லாமே நான் தான் அப்படிங்கிறது ஒரு என்டையர் சாப்டர்லயே பகவானோட இதுல வந்து எஸ்ஏ கீதால அத பகவான் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார். டைனமிக் பிரம்மன் அப்படிங்கிறது க்ஷர பிரம்மம், அக்ஷர பிரம்மம் செயல்படாத நிலையில இருக்கக்கூடிய டிவிஷன். ஆமா, அக்ஷரன்னா the நெகட்டிவ், ஷர அப்படின்னா that which moves, அக்ஷரம்னா that which doesn't move. அதான் அர்த்தம் அதுக்கு. அதுதான் அதோடைய மீனிங். அதுக்கு டைனமிக் பிரம்மன்னா என்ன அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. நான் பாத்தியார் மாதிரி கேள்வி வைக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. பட் ஏன்னா உங்களுடைய நான் ப்ரொவோக் பண்றேன், வேற எதுவும் இல்லை. ஏன்னா இந்த இதை நான் புரிஞ்சுக்கல அப்படின்னா
இன்டெகிரல் யோகா வந்து நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஐ எம் ஜஸ்ட் ப்ரொவோக்கிங் அவர் திங்கிங் ஸோ தட் நம்ம பூரண ஏன் பகவான் வந்து பூரண யோகம் அப்படிங்கிறாரு, ஏன் ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு, வை வி ஷுட் ஆக்ட், அதுதான் இங்க கேள்வி. சொல்லுங்க சார் சுந்தர் சார். ஒண்ணும் இல்ல, வாத்தியார் கேட்கறது இல்ல, லைட்டர் வெயின்ல சொல்றேன், ஸ்டூடெண்ட் தான் கேட்கிறேன் அந்த கேள்விய. ஓகே. ஏன்னா சுந்தர் சார் கூட கேட்டார் இந்த டைனமிக் பிரம்மன்னா என்ன அப்படிங்கறத கேட்டார். ஏன் அப்படின்னா அது நம்ம வந்து சரியா தெரிஞ்சுக்கணும். டைனமிக் பிரம்மன் படிக்கிறோம். இப்போ இது என்ன வேடிக்கை அப்படின்னா, அந்த எங்கேயோ கடவுள் டிவைன் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கின்றது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்க இருக்கிற டிவைன் என்ன அப்படிங்கிறது தான் டைனமிக் பிரம்மன், அதை புரிஞ்சுக்க முடியல. பியூட்டி பார்த்தோம் அப்படின்னா, டிவைன் வந்து எல்லா விதமான விளக்கங்களுக்கும் அப்பாற்பட்டது, நிர்குணமாக இருப்பது, ஃபீச்சர்லெஸ்ஸா இருக்கின்றது, இன்ஆக்டிவாக இருக்கின்றது, இம்மியூட்டபிள், மாற்றங்களே அடையாம இருக்கின்றது. இதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்க முடியுது நம்மால. ஏன்னா இதெல்லாம் நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக இருக்கு, புரிஞ்சுக்கிறோம். அதே சமயம் டிவைன் வந்து ஆக்டிவா இருக்கின்றது, மியூட்டபிளா இருக்கின்றது, செயல்படுகின்றது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஏன் புரிஞ்சுக்க முடியுங்கிறது தான் இங்க என்ன காரணம்னா, தட் மீன்ஸ் we live in our mind. அதுதான் காரணம். when we go to super mind we will see how this dynamic Brahman operates. இது சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். சின்ஸ் இது இந்த கொஸ்டின் வந்ததுனால சில எக்ஸாம்பிளோட சொன்னா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விதை இருக்கு, எப்படி விதை வந்து மரமாகுது, எல்லா விதமான பொட்டென்ஷியலும் அந்த மரம் என்கின்றதனுடைய எல்லா ஃபீச்சர்ஸும் அந்த பொட்டென்ஷியலா அந்த விதையில இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு வருவோம். பொட்டென்ஷியலா அந்த விதைக்குள்ள இருக்கிறது தான் ஸ்டாட்டிக் பிரம்மன், அன்மேனிஃபெஸ்ட் ரியாலிட்டி. மரமா வர்றது தான் ஆக்டிவ் பிரம்மன். இது ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா? டைனமிக் பிரம்மன் எப்படி செயல்படுது? அந்த விதை வந்து ஜெர்மினேட் ஆகுது, வளருது, பூ பூத்து காய் காய்க்குது. இதுதான் பிரம்மனின் ஆக்ஷன், இதுதான் டைனமிக் பிரம்மனின் ஆக்ஷன். இட் இஸ் எனர்ஜி. அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன செய்கின்றது? அந்த பொட்டென்ஷியலா இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ்ல சொல்றோம் பகவான் தபஸ் அப்படிங்கிறார் இல்லையா? தபஸ்ன்னு முதலே சொல்லியிருக்காரு. அதை பத்தி உபநிஷத்துல தபஸ்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ளேயே எனர்ஜியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணுது. அந்த தபஸ் அப்படிங்கிறது தான் வெளியில வருது, டைனமிக்கா வெளியில வருகின்றது. இட் இஸ் எனர்ஜி அண்ட் ஃபோர்ஸ் தட் ஆக்சுவலைசஸ் அ பொட்டென்ஷியல். அதுதான் வந்து விதையை வந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் ஃப்ரீயா மாத்துது. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா டைனமிக்கா எப்படி இருக்கு, இப்போ இன்ஆக்டிவா எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் ஹியூமன் கிரியேட்டிவிட்டி எடுத்துக்கலாம் இல்லையா? ஒரு 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 ஆர்டிஸ்ட் இருக்கான். ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒன்றை உருவாக்குகின்றான், ஒன்றை படைக்கின்றான். எதன் அடிப்படையில் அவன் படைக்கின்றான்? அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா? ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கிறனால்தான் ஒரு பெரிய ஒரு கவிதையை படைக்கின்றான், இல்ல ஒரு ஓவியத்தை படைக்கின்றான், ஒரு சிலையை அவன் வடிக்கின்றான். இந்த இன்ஸ்பிரேஷன் தான் வந்து ஸ்டாட்டிக் பிரம்மன். அது வந்து ஒரு ரிசர்வாயர் மாதிரி அவன்கிட்ட அந்த அன்மேனிஃபெஸ்டா இருக்கு எல்லாமே. அவன்கிட்ட ஐடியாஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வந்து எல்லாம் அவன்கிட்ட அன்மேனிஃபெஸ்டா இருக்கு. அதுதான் ஸ்டாட்டிக் பிரம்மன். அதே ஆர்டிஸ்ட் என்ன பண்றான்? கிரியேட் பண்றான். he creates. அந்த எண்ணங்களை வந்து he brings all those ideas into reality. பெயிண்ட் பண்றான், மியூசிக் மூலமாகவோ, பெயிண்டிங் மூலமாகவோ, இல்லை எழுத்துக்கள் மூலமாகவோ வெளிப்படுத்துகின்றான். இதுதான் டைனமிக் பிரம்மன். ஸோ அங்க ஒரு ஆக்டிவ் ஃபோர்ஸ் வந்து செயல்படுகின்றது. அந்த எண்ணங்களுக்கு வடிவு கொடுக்கின்றது. இந்த எண்ணங்களுக்கு வடிவு கொடுப்பது தான் இது டைனமிக் பிரம்மன். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம இப்போ கான்சியஸ்னஸ் இருக்கு. எப்படி நமக்கு பகவான் என்ன ஆரம்பத்தில் என்ன கூறுகின்றார்? தெர் இஸ் ஆரம்பத்தில் கான்சியஸ்னஸ் இன்வால்வ்டா இருக்கு. இன்வல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் இன்வால்வ்டா இருக்கிறது தான் என்ன பண்ணுகின்றது? மெல்ல மெல்ல இவால்வ் ஆகின்றது இல்லையா? பிரிமிட்டிவ் பீயிங்ஸ்லேருந்து தான் ஹியூமனிட்டி அப்படிங்கிறது வருது. ஹியூமனிட்டி அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கு. அதோடைய மூலம் பார்த்தோம் அப்படின்னா பிரிமிட்டிவ்
ஒரு செல் இதுல இருந்து தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஹியூமனிட்டி வெளியே வருது. அதுதான் டைனமிக் பிரம்மன். எதுவுமே இல்லாத நிலையிலிருந்து ஒரு ஒரு மிகவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் அமைப்பை கொண்ட ஒரு மனிதனாக உருவாகின்றானே, அதுதான் டைனமிக் பிரம்மன். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதே போல இந்த காஸ்மாஸ் இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கலாம். இந்த காஸ்மாஸ்னா என்ன? அதுல கேலக்சிஸ் இருக்கு, ஸ்டார்ஸ் இருக்கு, பிளானட்ஸ் இருக்கு. இதெல்லாம் அப்படியே இருக்குதா? அப்படின்னு எப்பொழுதும் அப்படியே ஸ்டாட்டிக்கா இருக்கு அப்படின்னு அப்படியே இருக்கா அப்படின்னா இல்ல. அது கண்டினியூஸ் மூவ்மெண்ட்ல இருக்கு, கான்ஸ்டன்ட் சேஞ்ச்ல இருக்கு. கான்ஸ்டன்ட் அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பிறக்கின்றன, இறக்கின்றன. பர்த் அண்ட் டெத் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸா நடக்கின்றது. அதே போல நம்ம இந்த ஸ்பேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா there is a movement of celestial bodies. இதெல்லாம் வந்து டைனமிக் பிரம்மன் அட் பிளே. எதெல்லாம் நம்ம வந்து ஸ்டாட்டிக்கா இருக்குன்னு நினைக்கிறோமோ அதுவும் பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் மோஷன்ல இருக்கு. சப்அட்டாமிக் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா வாட் யூ see as static objects, there is a constant motion within them at the subatomic level. So there is an underlying dynamism of reality. அதே போல நம்முடைய சொந்த வாழ்க்கையை எடுத்துக்கலாம், நம்மளுடைய ஓன் லைஃப்ஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி டைனமிக் பிரம்மன் வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். we constantly learn, grow and change. இல்லையா? நம்ம வந்து ஸ்டாட்டிக்கா இருப்பதே இல்லை. குழந்தையில இருக்கிற மாதிரியே நம்ம பிறக்கும் பொழுது எப்படி இருக்கிறோமோ அதே போல வயது முதிர்ந்த இறக்கும் பொழுது அந்த நிலையில இல்லை, கம்ப்ளீட்டா மாறிய ஒரு மனிதராகத்தான் ஒருவர் தன்னுடைய இந்த உலகத்தை விட்டு செல்கின்றார். பிறக்கும் பொழுது ஒரு மாதிரி இருக்கின்றார். ஆனா அவர் கான்ஸ்டன்டா அவர் எதை எதிர்கொள்கின்றார்? வளர்ச்சியை தன்னுள் எதிர்கொள்கின்றார். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து சந்திக்கின்றோம். நம்மை நாமே மாற்றிக்கொள்கின்றோம். we adapt ourselves. அது மூலமாக நாம் பரிணாம வளர்ச்சியில நம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்றோம், வளர்கின்றோம், மாற்றம் அடைகின்றோம். தொடர்ந்து மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இது எதற்காக மாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது? நம்முடைய ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம வெளியே கொண்டு வரதுக்கு தான் இந்த மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இதெல்லாம் இதற்கு பின்னால எது இருக்கு அப்படின்னா இந்த டைனமிக் பிரம்மன் தான். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். டைனமிக் பிரம்மன்னா என்னன்னு சார் கேட்டாரு. டைனமிக் பிரம்மன்னா இதுதான் டைனமிக் பிரம்மன். டைனமிக் பிரம்மன் அப்படிங்கிறது நம்ம உலகமே டைனமிக் பிரம்மன் தான். ஸோ இதுதான் இந்த இன்டெக்ரல் யோகாவினுடைய இன்டெக்ரல் யோகாவில் என்னன்னா நம்ம இந்த உலகம் எல்லாத்தையும் இருக்கு பின்னால இருக்க டிவைன் எலிமெண்ட்டை வெளியில கொண்டு வரணும். அப்பதான் வந்து இந்த லைஃப் வந்து இந்த டிவைன் லைஃப் சாத்தியம். ஸோ இதுக்கு வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தான் சொல்லலாம், ஷேர் பண்ணிக்கலாம். சுந்தர் சார் உங்க ஹேண்ட் ரைஸ் ஆயிருக்கு. வெரி நைஸ் எக்ஸ்பிளனேஷன் சார். இதுதான் ப்ராக்டிக்கலா சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும் போது சில தத்துவங்கள் நமக்கு வந்து எளிதா புரியுறது. இல்லைன்னா தத்துவமாவே நின்று போயிடும், அப்படியே போயிடும் அப்படிங்கிறது என்னோடது. உங்ககிட்ட இன்னைக்கு அந்த கொஸ்டின் போட்டன வழிய சப்கான்ஷியஸ் மைண்ட் அதையே தான் நினைச்சுட்டே இருந்தது இன்னைக்கு கிளாஸ் வரைக்குமே இருந்தது. மோர் ஆர் லெஸ் ஐ ஆல்சோ ஃபெல்ட் டைனமிக் பார்ட்டுங்கிறதே வெரி கிரியேஷன் ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் டைனமிக் பிரம்மன் அப்படின்னு எனக்கு மனசுல பட்டது. அதுதான் that is true. So அது அப்புறம் entire creation is dynamic part. நம்ம ஹியூமன் இது தாவரங்கள், ஜந்துக்கள், மலை, காடு எல்லாமே வந்து டைனமிக் பிரம்மனோட வெளிப்பாடு அப்படின்னு எனக்கு தோணித்து. நீங்க இப்ப சொல்லும் போது அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு. அது so nice of you spending some இவ்வளவு தூரம் ஒரு வேல்யூ டைம் யூ ஹேவ் ஸ்பென்ட் ஆன் திஸ். இந்த டவுட் இருந்துட்டே இருந்ததுன்னா மேல போகும்போது ஃபர்தரா கிரகிக்க முடியாது, விஷயத்த சரியா புரிஞ்சிக்க முடியாது. அதனாலதான் நான் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுன்னு உங்ககிட்ட கேட்டுட்டேன் இந்த கேள்வியை. ரொம்ப ரூடிமெண்டான ஒரு கொஸ்டினாக இருந்தாலுமே கூட ஐ ஃபெல்ட் ஐ ஷுட் ஆஸ்க் அண்ட் கெட் கிளாரிஃபிகேஷன், கெட் கிளியர் மை டவுட் அப்படின்னு. I thank you so much for spending so much on this, dwelling it at length. Thank you. ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம எதுவுமே பகவானுடைய ஒர்க்ஸ் எதையும் புரிஞ்சுக்க முடியாது. ஈவன் நீங்க பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் ஃபுல்லா படிச்சோம் அப்படின்னா டைனமிக் ஆஸ்பெக்ட் பத்தி தான் பேசுறாங்க மதர்.
ஃபுல்லா அவங்க தான் பேசுறாங்க. யூ டேக் சாவித்ரி ஆல்சோ, அகெயின் தே டாக் அபவுட் த டைனமிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் டிவைன் தான். டைனமிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டிவைனை நம்ம புரிஞ்சு அதை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்காம லைஃப்பை வந்து நம்மளால டிவைன் லைஃப்பை மாற்ற முடியாது இல்லையா? அதுதான் பேசிக் கான்செப்ட். டிவைன் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கிற ஃபார் அலூஃபா இருக்கிற ஐட்டம் கிடையாது. இட்ஸ் வெரி மச் ஆக்டிவ் அமங்ஸ்ட் அஸ். அதை நம்ம சரியா புரிஞ்சுக்காம நம்ம எதையும் செய்ய முடியாது. அதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் இன்டெக்ரல் யோகா. தட்ஸ் வை இதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு தான் ஐ ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் திஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நம்ம பேராகிராஃப் 11 உள்ள போகலாம். Chapter 12, The Origin of the Ignorance, paragraph 11. For Brahman does not pass alternately from passivity to activity and back to passivity by cessation of its dynamic force of being. If that were really true of the integral reality, then while the universe continued, there would be no passive Brahman in existence. All would be action, and if our universe were dissolved, there would be no active Brahman. All would become cessation and immobile stillness. But this is not so, for we can become aware of an eternal passivity and self-concentrated calm, penetrating and upholding all the cosmic activity and all its multiply concentrated movement. And this could not be if, so long as any activity continued, the concentrated passivity did not exist supporting it and within it. Thank you, sir. Thank you. Can I read, sir? Yeah, please. Explanation. We have seen that the absolute upholds both the static and the dynamic sides and is limited by neither of the states. Brahman does not pass from one state to another. It does not shift from passivity to activity and then back to passivity. If Brahman alternates between these two states, there would be no passive Brahman, while the universe is in action, because all would be action. On the other hand, if the universe is dissolved, there would be no active Brahman, because all would become cessation and immobile stillness. This is not so, because we can become aware of an eternal passivity and self-concentrated calm, penetrating and upholding all the cosmic activity and its multiple centers of concentrated movement. This is possible only because while the activity continues, the concentrated passivity exists supporting it and within it. Thank you, sir. Thank you. பிரம்மனுடைய அப்சல்யூட் ஸ்டேட்ல வந்து ரெண்டு நிலைகளுமே ஒரு சேர காணப்படுகின்றன. ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் சைட்ஸ் வந்து அந்த பிரம்மனுடைய அப்சல்யூட் ஸ்டேட்ல வந்து ரெண்டுமே ஒரு சேர காணப்படுகின்றன. எதுவுமே வந்து லிமிட் பண்ண முடியாது. வெறும் இந்த செயல்படும் நிலை மாத்திரமோ அல்லது செயல்படாத நிலை மாத்திரமோ எந்த ஒரு நிலையும் அந்த அனைத்தையும் கடந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை வந்து கட்டுப்படுத்த முடியாது. இட் கேன் நெவர் பி லிமிட்டட் பை எனிதிங். அதனால்தான் பிரம்மன் வந்து இந்த நிலையிலிருந்து அந்த நிலைக்கு மாறி மாறி இருக்கின்றது என்று கூற முடியாது. பாசிவிட்டி,
செயல்படாத நிலையிலிருந்து செயல்படும் நிலைக்கு அது மாறுகின்றது, திருப்பி செயல்படாத நிலைக்கு அது மாறுகின்றது என்று நம்மால கூற முடியாது. ரெண்டும் ஒரு சேர ஒரே நேரத்தில் இருப்பவை. இந்த ரெண்டு விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா சிமில்டேனியஸா அது பிரம்மனுக்குள்ள இருக்கு. அப்படி மாறி மாறி வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிடும் அப்படின்னா இந்த பிரம்மன் வந்து செயல்படும் பொழுது அந்த செயல்படாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த பாசிவ் பிரம்மன் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். அதே சமயத்துல இந்த வெறும் பேசிவ் ஸ்டேட்ல மாத்திரம்தான் இருக்கு அப்படின்னா அந்த யூனிவர்ஸே கம்ப்ளீட்டா அழிந்து போகும்பொழுது ஒரு முற்றிலுமாக அது மறைந்து விடுகின்றது என்று வைத்துக் கொண்டால் அந்த அந்த செயல்படும் நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மன் என்பது இல்லை என்று ஆகிவிடும். ஆக்டிவ் பிரம்மனே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிவிடும். ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். பகவான் என்ன கூறுகின்றார், நம்மால வந்து எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த பாசிவிட்டி, அந்த செல்ஃப் கான்சென்ட்ரேட்டட் காம், அதாவது எல்லாத்துக்கும் பின்னாடி எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் ஒரு சேர இருக்கின்றது. எல்லாத்துக்கும் பின்னால வந்து ஒரு செயல்படாத நிலை, சக்தியை முழுவதும் குவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைதியான நிலை, செயல்படாத நிலை. அது என்ன செய்கின்றது, எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் பின்னிலிருந்து ஆதரவு அளிக்கின்றது. It is upholding all the cosmic activity. பல்வேறு நிலைகள், பல்வேறு மையங்களில் உள்ள செயல்பாட்டு மையங்களுக்கு பின்னால வந்து எது இருக்கின்றது என்றால் அதுக்கு பின்னால வந்து அந்த பாசிவிட்டி இருக்கு. எட்டர்னல் பாசிவிட்டி வந்து எட்டர்னல் ஆக்ஷனுக்கு பின்னால் இருக்கு. எட்டர்னல் பாசிவிட்டி அப்படிங்கிறதும் சாஸ்வதமான செயல்படாத நிலை என்பதும் சாஸ்வதமாக செயல்படும் நிலை என்பதும் ஒன்றுடன் ஒன்று எப்பொழுதுமே ஒரு சேர இருப்பவைதான். ஒன்னிலிருந்து ஒன்றை பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறார். செயல்படும் நிலைக்கு பின்னால வந்து எது வந்து அந்த செயல்படும் நிலையை வந்து ஆதரவு அளிக்கின்றது, அது மாத்திரமல்ல அந்த செயல்படும் நிலைக்கு உள்ளேயும் எது இருக்கின்றது என்றால் அந்த பாசிவிட்டி. ஆகையினால்தான் மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து என்னதான் மும்மரமான வேலையில் ஈடுபட்டாலும் கூட நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டர்னலி நம்ம வந்து யூ ஷுட் மெயின்டைன் தட் பீஸ் அண்ட் காம் அப்படிங்கிறாங்க. தேர் ஷுட் பி பீஸ் அண்ட் காம் வைல் இன் ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க. இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறதும் உள்ள இருக்கக்கூடிய இன்வர்ட் பீஸ் அப்படிங்கிறதும் ஒரு சேர இருக்கணும் அப்படிங்கிறத மதர் சொல்றாங்க. இந்த இன்டெகிரல் யோகால அதுதான் ரொம்ப முக்கியம். You should be active. At the same time, you should be inwardly concentrated. அதனால தான் நீங்க வந்து இந்த எதுவுமே பண்ணாம மெடிடேட் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் ஒன்லி பார்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்டெகிரல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபுல்லா செயல்பட்டு கொண்டிருந்தே again when you are in meditative state, at the same time when you are in a meditative state, that is அதுதான் வந்து ஒரு இன்டெகிரல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று அன்னை கோருகின்றார்கள். அடுத்தது போகலாம். Integral Brahman possesses both the passivity and the activity simultaneously and does not pass alternately from one to the other as from a sleep to a waking. It is only some partial activity in us which seems to do that. And we, by identifying ourselves with that partial activity, have the appearance of this alternation from one nescience to another nescience. But our integral being is not subject to these opposites, and it does not need to become unaware of its dynamic self in order to possess its self of silence.
தேங்க்யூ. எக்ஸ்பிளனேஷன். படிக்குவா? எஸ் எஸ் மேடம். ஓகே. இந்த ப்ரீவியஸ் பேரா நீங்கள் இப்போ முன்ன ப்ரீவியஸாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பகவானும் அணியுமே வந்து வெரி குட் எக்ஸாம்பிள் சார். நம்ம பார்த்து 1926 சித்தி டேக்கு அப்புறம் பகவான் உள்ளே போய் எதை ஆக்டிவிட்டியே இல்லாத மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் ஹி வாஸ் டூயிங் ஆல் தி திங்ஸ். சுப்ராமெண்டல் ஃபோர்ஸை இறக்கி கொண்டு வரதுக்கான எல்லாத்தையும் செகண்ட் வேர்ல்டு வாரில் இன்வால்வ் ஆகி எல்லாம் பண்ணாங்க. வேற மதரை பார்த்தோம்னு சொன்னால் ஆல்வேஸ் இன் தி ஆக்டிவிட்டீஸ். அவங்க எப்போ வந்து மெடிடேட் பண்ணுவாங்க, எந்த இதில் இருக்காங்க, ஆனால் ஷி ஆல்வேஸ் இன் தி ட்ரான்ஸ் ஸ்டேட் ஒன்லி. ஸோ இது நம்ம கண் கூடாவே வந்து நம்ம பார்த்துருக்கோம். வேற எங்கேயுமே வந்து போய் எக்ஸாம்பிள் பார்க்கணுன்றதுக்கே இல்லை. ஆக்டிவ் அட் தி சேம் டைம் பாசிவ் மதர், பகவான் பாசிவ் அட் தி சேம் டைம் ஆக்டிவ். ஸோ பிரம்மமாவே அவங்க 2 பேரும் இருந்திருக்காங்கன்றத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிறோம் சார். சந்தேகமே இல்லை. 2 பேருமே அந்த புருஷா பிரகிருதி பிரின்சிபிள் தான். அதனால்தான் மதர் என்ன சொல்றாங்க, வித்தவுட் ஹிம் ஐ எக்ஸிஸ்ட் நாட், வித்தவுட் மீ ஹி டஸ் நாட் மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிறாங்க இல்லையா. அதே தான் 2 பேரும் ஒரே ஆக்டிவ் டைனமிக் அண்ட் பேசிவ் ஸ்டேட்டினுடைய இன்டெகிரல் யூனிட் தான் 2 பேருமே. கரெக்டா சொன்னீங்க நீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். எஸ், எக்ஸ்பிளனேஷன். Explanation. Integral Brahman possesses both the passivity and the activity simultaneously. It does not pass from one state to the other, as from a sleep to a waking state, and from waking to the sleep state. Only some partial activity in us, which seems to pass from one state to the other. We identify ourselves with that partial activity and have the appearance of this alternation from one nation's absence of knowledge of our sleep state when we are awake to another nation's absence of knowledge of our waking state when we are asleep. But our true integral being is not subject to these opposites. It does not need to become unaware of its dynamic, that is active self, in order to possess its passive self. Thank you. Thank you. பகவான் இங்க ஒரு ஃப்ரேஸ் சொல்றார், இன்டெகிரல் பிரம்மன் அப்படிங்கிறார். ஏன் இன்டெகிரல் பிரம்மன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு? பிரம்மன்னா இட் இஸ் பிரம்மன். அதுக்கு வந்து நம்ம வந்து பிரம்மனை வந்து அட்ஜெக்டிவ்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பிரம்மன் அப்படின்னாலே ஒரு முழுமையானது தான் அது. ஏன் பகவான் வந்து இன்டெகிரல் பிரம்மன் அப்படிங்கிறது சொல்றார் அப்படின்னா, நம்முடைய அந்த பாரம்பரிய அந்த ட்ரெடிஷ்னல் யோகாவில் பார்த்தோம் அப்படின்னா, தே ஹவ் மேட் எ டிவிஷன் இன் த பிரம்மன். நிர்குண பிரம்மன் அண்ட் சகுண பிரம்மன், ஃபீச்சர்லெஸ் பிரம்மன், எந்த விதமான ஒரு அம்சங்களும் இல்லாத பிரம்மன், சகுண அம்சங்களுடைய பிரம்மன், சகுண பிரம்மன் அப்படிங்கிற ஒரு டிவிஷனை அவங்க உருவாக்குனாங்க. பட் இதுவே பகவான் என்ன சொல்றாரு, திஸ் இஸ் ஒன்லி அவர் ஓன் கிளாசிபிகேஷன். பிரம்மன் அப்படின்னா இட் இஸ் இன்டெகிரல் அப்படிங்கிறார். இட் கண்டெய்ன்ஸ் போத் நிர்குணா ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் சகுணா ஆஸ்பெக்ட்ஸ். அதைதான் பகவான் பூர்ண பிரம்மன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல இந்த பூர்ண பிரம்மன் அந்த இன்டெகிரல் பிரம்மன் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா, அந்த அப்போசிஷன் பிட்வீன் த நிர்குண பிரம்மன் சகுண பிரம்மன் அது இல்லாம தேவையே இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா அந்த இந்த நிர்குண பிரம்மன் சகுண பிரம்மன் இதன் அடிப்படையில் தான் பல்வேறு கோட்பாடுகள் எல்லாம் வந்தது. இதுல வந்து டிவிஷன்ஸ் வந்தது, ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் வந்தது. பிரம்மனை வந்து நம்ம முழுமையா நம்ம வந்து அதை கன்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ்க்கு வந்து இங்கே ஸ்கோப்பே கிடையாது. இன்டெகிரல் பிரம்மன்ல வந்து எல்லாமே இருக்கு. இட் இஸ் போத் பாசிவ் அண்ட் ஆக்டிவ் சிமில்டேனியஸ்லி, ஒரே சமயத்துல. அது வந்து ஒரு சமயம் செயல்படாத நிலையிலும் இன்னொரு சமயம் வந்து செயல்படும் நிலைக்கும் அது செல்வதில்லை. நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், விழித்திருக்கும் நிலையில இருக்கிறோம், அப்புறம் உறங்கும் நிலைக்கு செல்கின்றோம், மீண்டும் விழித்திருக்கும் நிலைக்கு திரும்புகின்றோம். இது மாதிரி பிரம்மன் வந்து செல்றதில்லை.
நாம ஏன் அந்த உணர்வை இந்த நமக்கு ஏன் அந்த அனுபவம் ஏற்படுகின்றது என்றால், நம்முடைய உணர்வு நிலை வந்து பகுதியான உணர்வு நிலையாக இருக்கின்றது. ஒன்லி பார்ஷியல் கான்சியஸ்னஸா இருக்கு. அதனாலதான் நம்மால வந்து ஒரு ஸ்டேட்ல இருக்கிறோம், இன்னொரு ஸ்டேட்ல இருக்கிறோம். இன்னொரு ஸ்டேட்ல இருக்கும்போது மற்ற ஸ்டேட் குறித்த, மற்ற நிலை குறித்த ஒரு அறிவு, அந்த அவேர்னஸ் இருப்பது இல்லை. நம்ம வந்து விழித்திருக்கின்றோம். விழித்திருக்கும் பொழுது நம்முடைய உறக்கத்தில் என்னென்ன அனுபவம் ஏற்பட்டது என்கின்ற அனுபவம் நமக்கு முற்றிலுமாக இருப்பது அல்ல. அதே போல உறங்கும் பொழுது நம்முடைய விழித்திருக்கும் நிலை குறித்த அனுபவம் நமக்கு முற்றிலுமாக அந்த அறிவு இருப்பது அல்ல. இது ஏன் அப்படின்னா, நம்மளுடைய பார்ஷியல் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறதுனாலதான் நம்ம இன்டெகிரல் கிடையாது. நம்மளுடைய ஜீவனை எடுத்துக்கொண்டால் நம்ம வந்து நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து இன்டெகிரலா இல்லை. நம்ம வந்து டிவைடடா இருக்கிறோம். அதனாலதான் இந்த ப்ராப்ளம் வருது. நம்மளுடைய யார்ட் ஸ்டிக்கையும் டிவைனுக்கு அப்ளை பண்ணி நம்ம என்ன சொல்றோம், அது வேற இது வேறன்னு பிரிக்கிறோம். பட் தட்ஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறார். நமக்குள்ளேயே இன்டெகிரல் பீயிங்னு ஒன்று இருக்கு. நம்ம வந்து உள்ள ஆழமாக போனோம் அப்படின்னா, there is a being which is not divided, ஹோலா இருக்கு. அது வந்து இந்த ரெண்டு நிலையும் மாறி மாறி பார்ப்பதல்ல. அது வந்து செயல்படும் நிலை இருக்கும் பொழுது செயல்படாத நிலை குறித்த அந்த ஞானம் அதற்கு இல்லை என்று கூற முடியாது. அதே போல செயல்படாத நிலையில் இருக்கும் பொழுது செயல்படும் நிலை குறித்த ஞானம் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த இரண்டு நம்மளுடைய இன்டெகிரல் பீயிங்க்கு முழுமையான ஜீவனுக்கு வந்து அந்த இரண்டு நிலைகளையும் ஒரே சமயத்தில் ஒரு சேர அது அறிய முடியும். ஆனால் நாம் அவ்வாறு இல்லை. நாம் வந்து அந்த நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து டிவைடடா இருக்கிறதுனால நாம் மாறி மாறி இருக்கின்றோம். ஆனால் பிரம்மன் அது மாதிரி இல்லை அப்படிங்கிறார். பிரம்மன் வந்து பாசிவிட்டி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது மாறி மாறி இல்லை, ஒரு சேர ஒரு நேரத்தில் இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். When we get the integral knowledge and the integral liberation of both soul and nature, free from the disabilities of the restricted, partial, and ignorant being, we too can possess the passivity and the activity with a simultaneous possession, exceeding both these poles of universality, limited by neither of these powers of the self in its relation or non-relation to nature. Thank you, sir. Thank you. Could you give us an Explanation. explanation? Our knowledge is a divided mental knowledge. Our soul is imprisoned within the limits of our body and life. Our nature is restricted by our ignorant surface being. Therefore, we are unable to possess the passivity and activity simultaneously. We live in these states only alternatively. But when we get integral knowledge of the whole, and when both our soul and nature are liberated, we too can possess the passivity and activity simultaneously. Here, liberation of the soul, mukti alone is not important. We have to liberate our nature from ignorance as well. Then we can exceed both these poles, passivity on one side and activity on the other side of universality. Is passivity is supporting from behind all universal activities. We will be limited neither by the active power of the self nor by the passive power of the self in its relation, it is active state, or non-relation, passive state to nature. Thank you, sir. Thank you. இந்த பேராகிராஃப்ல இந்த லைன்ஸ் வந்து ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் உடைய வரிகள். இதுல பகவான் என்ன கூறுகின்றார்? நம்மால முடியுமா? அது நம்மால வந்து இந்த ஆக்டிவ் ஸ்டேட் அண்ட் பாசிவ் ஸ்டேட் இது ரெண்டையும் ஒரு சேர நம்மால வந்து
ஒரு சேர ஒரே நேரத்தில் இருக்க முடியுமா? ஒரே நேரத்துல நம்மால வந்து ஆக்டிவாகவும் அதே சமயம் பேசிவாகவும் இருக்க முடியுமா என்றால் எப்பொழுது சாத்தியம் அது? இதுதான் வந்து இன்டெக்ரல் யோகாவினுடைய நோக்கம். இன்டெக்ரல் பூரண யோகத்தினுடைய நோக்கமே என்னன்னா இதுதான். இது எப்படி சாத்தியம் மனிதனுக்கு? பிரம்மனுக்கு சாத்தியம், ஆனா மனிதனுக்கு சாத்தியமா என்றால் ஏன் சாத்தியம், எவ்வாறு சாத்தியம் என்று பகவான் விளக்குகின்றார். அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய மைண்ட், அதோடைய நாலேஜ் வந்து ஒரு டிவைடட் நாலேஜ். அதுக்கு வந்து அந்த பூரண ஞானம் அப்படிங்கிறது கிடையாது, பகுதியான ஞானம் தான் அதுக்கு இருக்கு. அது நம்மளுடைய மென்டல் டிஃபிஷியன்சி. மைண்ட் வந்து பூரண ஞானம் கிடையாது, அது வந்து பார்ஷியல் நாலேஜ் தான் மைண்டுக்கு இருக்கு. நம்மளுடைய ஆன்மன் எப்படி இருக்கு? ஆன்மன் வந்து இருக்கின்றது, ஆனால் நம்மளுடைய உடல் மனம் வாழ்வு அதுதான் வந்து ஆன்மனை சிறைப்படுத்தி வைத்திருக்கின்றன. ஆன்மன் வந்து சிறைப்பட்டு இருக்கின்றது. நம்ம ஒரு சாதாரண மனிதனுக்கு ஆன்மன் என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா டார்மா உள்ள இருக்கு. அது உள்ள இருக்கு, ஆனா அது வந்து பாடி மைண்ட் லைஃப்ல வந்து கம்ப்ளீட்டா அது மூடி மறைச்சிருக்கு. ஸோ இட் இஸ் இம்ப்ரெசன்ட். நம்மளுடைய இயல்பு, அதாவது நம்மளுடைய அவுட்டர் நேச்சர்னா நம்மளுடைய பாடி மைண்ட் லைஃப் எப்படி இருக்கு? இட் இஸ் இக்னோரண்ட் இல்லையா? அதுவும் சர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்டா இக்னோரண்டா இருக்கு. பகவான் என்ன சொல்ற, இது மூணில் லிபரேட் பண்ணணும் அப்படிங்கிறார். அதுதான் பூரண யோகத்தினுடைய இலக்கு. we have to liberate அப்படிங்கிறார். இது மாதிரி நம்ம இருக்கிறதுனால தான் நம்ம வந்து மைண்ட் வந்து ஒரு டிவைடடா இருக்கிறதுனாலையும், ஆன்மன் வந்து உடல் மனம் வாழ்வு இவைகளுக்குள் சிறைப்பட்டு இருப்பதனாலேயும், நம்மளுடைய இயல்பு அறியாமையில் புறத்தில் இருந்து கொண்டு அறியாமையில் இருப்பதனாலேயும் தான் நம்மால வந்து ஒரு சேர நம்மால வந்து அந்த ஆக்டிவிட்டி அண்ட் பேசிவிட்டி ஒரு சேர என்கின்ற அந்த நிலையை எட்ட முடியவில்லை அப்படிங்கிறார். நம்மளால வந்து ஆல்டர்னேட்டா தான் இருக்கிறோம். இப்போ இந்த ஒரு ஸ்டேட்ல இருக்கோம், அப்புறம் அடுத்த இன்னொரு ஸ்டேட், அப்படிதான் இருக்கும். ஒரு சேர இருக்க முடியவில்லை அப்படிங்கிறார். இது எப்பொழுது சாத்தியம் என்றால், நம்ம வந்து அந்த மனம் என்கின்ற டிவைடட் நாலேஜ் இருந்து பூரண நாலேஜுக்கு போகணும். we should go from divided mental knowledge to integral knowledge. integral knowledge-னா knowledge of the whole. அது எப்பொழுது சாத்தியம்? இன்டெகிரல் நாலேஜ் டிவிஷனே இருக்காது. டிவிஷன் இல்லாத ஒரே நாலேஜ் வந்து சூப்பரமெண்டல் நாலேஜ் தான். அந்த நிலைக்கு சென்றால் தான் நம்மளால வந்து இந்த டிஃபிஷியன்சியை நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். நம்மளுடைய சோல் வந்து we have to liberate. நம்மளுடைய உடல் மனம் வாழ்வு, அதுக்கு தான் சைக்கிக், அதனால தான் சைக்கிசைசேஷன், சைக்கிக் பீயிங்கை வந்து வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு இங்கே முக்கியத்துவம் தரப்படுகின்றது. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய சைக்கிக் பீயிங் வந்து இப்பொழுது மிகவும் மறைக்கப்பட்ட நிலையில், மறைந்துள்ள நிலையில் செயல்படுகின்றது. அது முன்வந்து செயல்பட நாம் நம்முடைய மனம் உடல் வாழ்வு அனைத்தையும் அதற்கு இணக்கமாக இருக்க பயிற்சி செய்ய வேண்டும். அப்பதான் நம்மளுடைய சோல் வந்து லிபரேட் ஆகும். நம்மளுடைய நேச்சரையும் லிபரேட் பண்ணணும் அப்படிங்கிறார். அதுதான் இந்த பூரண யோகத்தினுடைய முக்கியத்துவம். இங்க வந்து வெறும் சோலுடைய லிபரேஷன், முக்தி, அது மாத்திரம் முக்கியம் கிடையாது. சோல் மாத்திரம் லிபரேட் ஆகி அது வந்து அந்த பரம்பொருளோட ஐக்கியமாகுது அப்படிங்கிறது இங்க வந்து எய்ம் கிடையாது. இங்க வந்து not only the soul should be liberated, but the nature of the human being should be transformed. திருவுரு மாற்றம் செய்யணும். அப்பதான் வந்து இது சாத்தியம். ஸோ 3 விஷயங்களை இங்க பண்ணணும் அப்படிங்கிறார். நம்பர் 1 இன்டெகிரல் நாலேஜ் வேணும். நம்பர் 2 நம்மளுடைய சோல் வந்து should be liberated. அந்த பிடியிலிருந்து, மனம் உடல் வாழ்வு என்கின்ற பிடியிலிருந்து விடுபடணும். 3வது நம்மளுடைய இயல்பு வந்து திருவுரு மாற்றம் அடையும். அப்பதான் வந்து நம்மளுடைய இந்த 2 நிலையும் நம்மால வந்து ஒரு சேர இருக்க முடியும் அப்படிங்கிறார். தென் we can exceed both these poles. இது 2 துருவங்கள் அப்படிங்கிறார். பிரபஞ்சத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி அண்ட் பாசிவிட்டி அப்படிங்கிறது ஒரே அமைப்பில் இருக்கக்கூடிய இரு துருவங்களாக இருக்கின்றன, 2 முனைகளாக இருக்கின்றன அப்படிங்கிறார். we can exceed both these poles அப்படிங்கிறார். பாசிவிட்டி ஒரு சைட்ல இருக்கு, ஆக்டிவிட்டி இன்னொரு சைட்ல இருக்கு.
இந்த பிரபஞ்சத்தில் யூனிவர்சல் மேனிஃபெஸ்டேஷன்ல இது ஒரு பக்கம் இருக்குது, இது ஒரு பக்கம் இருக்கின்றது. பாசிவிட்டி வந்து ஆதரவு அளிக்கின்றது. எல்லா பிரபஞ்ச செயல்பாடுகளுக்கும் எது ஆதரவு அளிக்கின்றது என்றால் அந்த பாசிவிட்டி. இந்த நிலையை நாம் எட்டியவுடன் நமக்கு வந்து அந்த ஆன்மன் வந்து செல்ஃப் வந்து ஒருபுறம் செயல்படாத அந்த இயற்கையினுடன் அது தொடர்பு கொண்டு செயல்படும் நிலையில் இருக்கின்றது. மறுபுறம் இயற்கையினுடன் தொடர்பு இல்லாமல் செயல்படாத நிலையில் இருக்கின்றது. அதைத்தான் பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? செல்ஃப் இன் இட்ஸ் ரிலேஷன் ஆர் நான் ரிலேஷன் டு நேச்சர் அப்படிங்கிறார். செல்ஃப் வந்து ஆன்மன், அது வந்து ரிலேஷன் டு த நேச்சர் என்ன அர்த்தம்? தட் மீன்ஸ் இட் இஸ் ஆக்டிவ். செல்ஃப் which ஆர் நான் ரிலேஷன் டு நேச்சர் என்ன அர்த்தம்? அது பாசிவா இருக்குன்னு அர்த்தம். செல்ஃபே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவாகவும் இருக்கு, பேசிவாகவும் இருக்கு. இதையெல்லாம் கடந்த நிலைக்கு செல்ல முடியும் நம்மால. இந்த நிலையில் நாம் கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு ஆக்டிவ் ஸ்டேட்ல மாத்திரமோ இல்லை பாசிவ் ஸ்டேட்ல மாத்திரமோ கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3 விஷயங்களை செஞ்சா போதும் நம்ம வந்து இதுல இந்த பிடியிலிருந்து விடுபடலாம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம அந்த பேராகிராஃப் 12 வந்து நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். சார் எஸ் மேடம். சார் இந்த இதுலைங்க சார் யோக முறைகளின் ஒருங்கிணைப்பு அதுல ஒரு இது இருக்கு, அது படிக்கட்டுங்களாங்க சார்? படிங்க மேடம். யோக முறைகளின் ஒருங்கிணைப்பு அதுல வந்து பக்கம் 196ல கீழே வருதுங்க சார். எங்கும் இருப்பது ஆன்மாவே, கடவுளே, அனைத்துக்கும் மேலாக நிற்பது உணர்வுள்ள வரம்பற்ற ஒருவனாகிய இறைவன். அவன் இங்குள்ள எல்லா உலகங்களிலும் பல்வேறு வகையில் தன்னை வெளிப்படுத்தியுள்ளான். அந்த வெளிப்பாட்டின் ஒரு முதல் அம்சமே நிர்குண நிலையாகும். அது ஆற்றல்கள், தத்துவங்கள் ஆகியவற்றின் களமாகும். வெளிப்பாட்டுக்கு தேவையான சமமான அடிப்படையாகும். ஆனால் அந்த ஆற்றல்களும் ஜீவன்களின் வாயிலாக தம்மை வெளிப்படுத்துகின்றன. உணர்வுள்ள ஜீவன்களை தம் முக்கிய அம்சமாக கொண்டுள்ளன. உணர்வுள்ள ஒருவனாகிய இறைவனே அந்த ஆற்றல்களின் மூல ஊற்று. அவனிடமிருந்தே அவை வெளிவருகின்றன. அந்த ஒருவனை எண்ணற்ற பல தனி சொரூபங்கள் வெளிப்படுத்துவதே படைப்பின் பொருளாகும், அதன் மைய குறிக்கோளாகும். தற்போது தனி சொரூபம் குறுகியதாக, துண்டுபட்டதாக, கட்டுப்படுவதாக தோன்றுகிறது என்றால் அது தனது மூல ஊற்றுக்கு திறக்கவில்லை. அது உலகளாவிய வரம்பற்ற பொருளினால் தன்னை நிறைத்து தனது தெய்வீக மெய்மையிலும் முழுமையிலும் மலரவில்லை என்பதே அதற்கு காரணம். இவ்வாறு உலகின் படைப்பு மாயை அல்ல, தற்செயலாக ஏற்பட்ட ஒரு இயக்கம் அல்ல, நிகழத் தேவையில்லாத ஒரு நாடகம் அல்ல, விளைவேதும் இல்லாத நிலையற்ற நீரோட்டம் அல்ல. அது உயிருள்ள, உணர்வுள்ள நித்தியனின் அந்தரங்கமான செயலாற்றல் ஆகும். நன்றிங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப 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 ஆழமான கருத்துக்கள் இருக்கு. ரொம்ப அப்ராப்ரியேட்டா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி. வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.